அப்பா உங்களை நல்லா டெய்லி செல்லமா தான் பாத்துக்கிறாரா? வீட்டுல திட்டுறது கொள்றது, அப்பா உங்க கூட சண்டை போடுறது அது மாதிரி ஏதாவது இருக்கா? அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. சரி சரி, அழாத அழாத அழாத. அது உங்க அப்பாவை பத்தி நிறைய தப்பா சொல்றாங்கன்றதுக்காக தான் உன்னை பேச சொல்றேன். அழாத அழாத. சரிடா தம்மா, சரி தாங்க, அழாத அழாத. ஆமா, இவங்கள கைக்குள்ளேயே வச்சிருந்தா இவங்கள மறந்துட்டு எப்படி அப்படி செஞ்சு அவனுக்கு குழந்தைங்களுக்காகவாது தயவு செய்து பூர்ணச்சந்திரன் ஐயாவை பத்தி தயவு செய்து அவதூறு பரப்பாதீங்க. இந்த கட்சியெல்லாம் வந்து நிச்சயமா இந்த மாதிரி தப்பா பேசுறவங்களை வந்து நல்லா அந்த புல்ல அழுகுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, தயவு செஞ்சு இதுக்காகவாது அந்த ஆத்மாவை பத்தி அந்த பூர்ணச்சந்திரன் ஐயாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நானும் பாக்குறேன் நிறைய பேர் உங்களோட அரசியல் தனிப்பட்ட உங்களோட நீங்க நினைக்கிறத சமூகத்துல பரப்பணுன்றதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த கண்ணீர் நிச்சயமா உங்களெல்லாம் சும்மா விடாது. நீங்கெல்லாம் எப்படி இதை ஜீர்ணிச்சுக்கிறீங்க தெரியல. அதனால இந்த குடும்பத்துக்காகவாது தயவுசெய்து இதை பேசுறதை நிப்பாட்டி இதை பத்தி கூட பேசாதீங்க, விட்டுருங்க. இந்த அரசியல் தயவு செய்து பண்ணாதீங்க, ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல விளக்கு பெரிய கார்த்திகை அன்னைக்கு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா நியூஸ் போட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலா இருந்தாரா? அப்ப இங்க உட்காந்து இங்க படுத்துருந்தாங்க, நான் விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தேனே. அப்ப சொன்னாங்க திருவண்ணாமலையில விளக்கு எரிஞ்சாதான் நாங்க எப்பயுமே எங்க மாமியார் சொல்லுவாங்க, அங்க எரிஞ்சோடனே இங்க எரியணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே தீபம் இருந்தால் நாங்கள் மேலேருந்து சவுண்டு விடுவாங்க. அப்போ நாங்கள் வரிசையாக மேலேருந்து எல்லா மாடியிலேருந்து மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையும் வைப்போம். அப்போ இவங்க வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது சொன்னாங்க, தீபம் திருவண்ணாமலையில் எருதுப்பா, திருப்பரங்குன்றத்தில் எரியலையேப்பான்னு சொன்னாங்க. வாமா இப்போ இல்லைன்னா இந்த கேஸ் நடக்கல, இருந்துரும் சொன்னேன். அதோட நேரம் இருந்தா இந்த மதுரை ஜொலிக்குன்னு சொன்னாங்களே. மாமா ஏதோ எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நினச்சிட்டு நான் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட எனக்கு குங்குமம்லாம் வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்களே மாமா. அதே மாதிரி 2ஆவது நாள் விளக்கு வைக்கும் போதும் நியூஸ் ஓடுச்சு. அப்பயே அதை பார்க்கும் போது சொல்றாங்க, இப்படி மாதிரி விளக்கு எரிக்கலையேன்னு சொன்னாங்க. இப்படி இவ்வளோ பெரிய திரி வைப்பாங்க, இந்த இதில் கொண்டு போவாங்க அதெல்லாம் சொன்னாங்க. இதை பற்றி எதுக்கு சொல்கிறீங்க? அவங்க ஆட்டுக்கு விளக்கு எரியும் மாமா. 2 லிட்டரு எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்கண்ணே. எதுக்கு இவ்வளோ எண்ணெய்? 1/2 லிட்டரு போதும் சொன்னேனே. அதெல்லாம் வச்சு தீபம் ஏத்துப்பா, அதெல்லாம் வச்சு தீபம் ஏத்துப்பா. அந்த எண்ணெய் பார்த்து 1 லிட்டரு அப்படியே இருக்கு. ஆமாக்கு இப்படி ஒரு நிலைமை என்ன? நாங்களாம் இருக்கோம் கூட, பயப்படாதீங்க. தம்பிகளுக்கு ஃபீஸ் கட்டுறது வந்து எல்லாம் கொடுத்து பார்த்து முடிஞ்சது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகணுன்ற நோக்கம் தான் இங்க வந்தது, வேற எந்த நோக்கம் இல்லை. அது என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்து அவரு செஞ்ச இந்த காரியத்தை வந்து ஆதரிக்க வரல. அவர் கோழத்தனமா இதை செய்யல. அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவராக இருக்காரு. அவரை பத்தி விசாரிச்சதுல ஒரு சிலம்ப கலைஞராக இருக்காரு, அவ்வளோ சேவைகள் செய்கிறவராக இருக்காரு, தொடர்ந்து முருகர் பேர்ல அன்னதானம் போடுறவராக இருக்காரு. அவரோட நண்பர்கள் கூட எதுவும் சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதராக இருக்காரு பூர்ணச்சந்திரன் அவர்கள். அந்த மாதிரி ரொம்ப துணிச்சல்ல தான் இவ்வளோ பெரிய காரணத்தை செஞ்சிருக்காரு. அந்த காரணத்தை எந்த நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் மிக புனிதமான நோக்கம். அவரோட நோக்கம் என்ன? திருப்பரங்குன்றத்தில் திருவண்ணாமலை கோயில் ஏற்றுற மாதிரியே இங்கேயும் தீபத்தை ஏற்றி வழிபடணும். எப்படி நம்ம அங்கே வந்து அண்ணாமலையாருக்கு தீபத்தை ஏற்றுறோமோ அது மாதிரி இங்கே வந்து முருகருக்கும் நம்ம வந்து தீபத்தை ஏற்றணுன்றது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தை சொல்லி தான் அவரோட குரல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண முடிவு இல்லை. ஒரு உடம்புல வந்து ஒரு தீயை பற்ற வச்சு உயிரை விடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மனுஷன் அந்த அந்த நிலையில கூட வந்து தன்னை காப்பாற்றிக்க நினைக்காம அவ்வளோ வைராக்கியமாக அதை வந்து செஞ்சுருக்கான். அந்த ஆத்மாவோட அந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் குரல் கொடுக்காட்டாலும் அதை எதிர்த்து குடும்பத்துக்குள்ள சண்டையால் அவர் இப்படி பண்ணிட்டு திசை திருப்புறாங்கன்னு சொல்லாதீங்க. அது மிக கடுமையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அவங்க வீட்டம்மா அழுகுறது, அவங்க அம்மா அழுகுறது, அவங்க மாமனார் அழுகுறது, அவங்க குழந்தைங்க அழுகுறதெல்லாம் பார்க்க முடியல. நீங்கள் செய்கிற அந்த சாதாரண கேவலமான அரசியலால் அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றதை வந்து இங்கே வந்து பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிரூபிக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே ஆதாரப்பூர்வமாக ஏதாவது நிரூபிங்க. அவர் எப்படி இருந்தார், இங்கே வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு நிரூபிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்காரு, இன்றைக்கி தீபம் ஏற்றிடுவாங்கன்னு. அது ஏமாற்ற மாட்டேவே அடுத்த 2 நாளும் அதே மாதிரி ரொம்ப ஆர்வமாக தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு தீபத்தை பார்த்துடலான்னு. அந்த தீபம் ஏத்தல, இங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்சவொடனே அவரோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது தெரியாத ஒரு சாதாரண சாமானியன். அவரு விசாரிச்சதில்ல, அப்படிதான் தெரியும். ஒரு சாமானியன் தன்னோட கோவத்தை எப்படி வெளிக்காட்டும் அரசாங்கத்துக்கு? இப்படி காட்டிட்டு அவர் வந்து அது தப்பான வழியா இருந்தாலும் அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது, அவரோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது.
நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் அந்த மலையில தீபம் எரிய தான் போகுது. அந்த தீபம் எரியறப்ப அந்த ஆத்மா அதை பார்த்து நிச்சயமா கண் குளிரும். அதுதான் நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். குடும்பத்தினரும் சொன்னாங்களா தீபம் ஏத்தணும்ன்றத சொன்னாங்க? ஆமா, அவங்க அம்மா வைக்கிற கோரிக்கை, அவங்க மனைவி வைக்கிற கோரிக்கை, அவங்களோட கூட பிறந்த சகோதரி வைக்கிற கோரிக்கை, இவ்வளோ பெரிய விஷயத்த என் புள்ள செஞ்சிருக்கான், அவனுக்காகவாவது அந்த தீபத்தை இந்த வருஷம் ஏத்தணுன்றது தான். நிச்சயமா தமிழக அரசு அதை செவி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுல வந்து நாங்க இதை அரசியலா கூட பார்க்க வேண்டாம். நீங்களே தமிழக அரசே உங்க தலைமையிலேயே கூட ஒரு குழு அமைச்சு அந்த தீபத்தை ஏத்துங்க. இந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும். அவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பொதுவாகவே முருகரை வழிபடுற அத்தனை பேர் மனசுலயுமே அந்த கோரிக்கை இருக்கு. எனக்குமே அந்த கோரிக்கை இருக்கு, அந்த தீபத்தை பார்க்கணும்னு. 100 வருஷம் எரியாத அந்த தீபம் பூர்ணச்சந்திரனோட இந்த பெரிய முடிவுக்கு அப்புறமாவது அது நடக்கட்டும்னு நான் இறைவனை இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன், மதுரை மண்ணில்.